ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கடை வேலைக்கு நிறைய பேர் ஜாப் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதாவது மாவட்டம் நிறைய மாற்றி மாற்றி அப்ளை பண்ணுறீங்க. என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் சொல்கிறீங்க, ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறீங்க. அதாவது நான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம், பட் சென்னைக்கு அப்ளை பண்ணிட்டேன். மதுரை மாவட்டம், சென்னைக்கு அப்ளை பண்ணிட்டேன். அது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம், சென்னைக்கு அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சென்னைக்கு அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க. அவங்களாம் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ சொல்கிறேன். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சென்னைக்கே கால் பண்ணி, சென்னை ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி என்ன தான் வழி இருக்குது, என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்டோம். அவங்களும் பார்த்திங்கன்னா பதில் சொல்லியிருக்காங்க. நான் அந்த ஆடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட கடைசியில் கிளிப்பு வச்சுருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் அவங்க பேசுகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண சொல்லிட்டு நான் பர்சனலாக சொல்கிறேன். நீங்கள் வேறு வழியே இல்லைங்க, சென்னைக்கு தான் போய் ஆகணும். எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு கோயம்புத்தூர் இருந்தாலும் சரி, எந்த மாவட்டம் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ரேஷன் கடைக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, அந்த அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிளம்பி சென்னைக்கு தான் போய் ஆகணும். ஹால் டிக்கெட்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ, அதாவது எந்த இன்ஸ்டியூட் போட்டிருக்காங்களோ, எந்த பிளேஸ் போட்டிருக்காங்களோ அங்கே தான் போய் ஆகணும். வேறு வழியே இல்லைங்க. டேரெக்டாக அங்கே கிளம்பி போயிடுங்க. இன்டர்வியூ வேணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போகலாம். இல்லைனா இன்டர்வியூ வேணாங்க, அவ்வளோ தூரம் போய்ட்டு அட்டன் பண்ண முடியாது, என்னால் எப்படியும் கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணாம், நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கலாம். வேறு எதுவுமே பண்ண முடியாதுங்க. உங்களால் அங்கே தான் போய் ஆகணும் டேரெக்டாக. கிளிப்பும் கவனிங்க, நான் கிளிப்பை அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்க. அதை பற்றியும் கேட்டேன். பட் ஆனால் அவங்க தெளிவான பதில் எதுவும் ப்ரொவைட் பண்ணல எனக்கு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, ப்ரோ எனக்கு ராங்காக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, பட் பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு. அதுக்கு அவங்க ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து திரும்ப கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. வேறு எந்த பதிலும் சொல்லலை அவங்க. திரும்ப கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம தான் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து திரும்பி பண்ணி பார்க்கணும். சரி, பண்ணிவிட்டு நான் என்ன சொல்லிட்டு அப்டேட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ கடைசியாக பாருங்கள். நான் அந்த கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன், அவங்க என்ன சொன்னாங்க சொல்லிட்டு. ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்கள். ஆமாம், நாங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள். டிஆர்பி ஹெல்ப்லைன் தானே இது? விழுப்புரம் டிஆர்பி ஹெல்ப்லைன். சொல்லுங்கப்பா. நாங்கள் கொஞ்சம் சென்னை டிஸ்ட்ரிக்ட் மாற்றி அப்ளை பண்ணிட்டோம். அது என்ன பண்ண முடியுமா இப்போ? அது எதுவும் பண்ண முடியாதுப்பா, நீங்கள் தான் போய் அட்டன் பண்ணி ஆகணும். அங்கே அட்டன் பண்ண அலோவ் பண்ணுவாங்களா? அலோவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இப்போ ஜாப் கிடைச்சா சென்னையில் கிடைக்குமா இல்லை விழுப்புரத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க? ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆயிருக்கும்ப்பா அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆமாம் ஆமாம். முடியாது. ஓ, அங்கே தான் போய் அட்டன் பண்ண முடியும். இல்லை ஜாப் கிடைச்சா அங்கே தான் கிடைக்குமா ஜாப்? என்ன ஜாப் ப்ரொவைட் பண்ணாலும் அந்த டிஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்களா இல்லை விழுப்புரத்துக்கு பண்ணுவாங்களா கேட்டேன். சென்னை தான்ப்பா. ஓ, சென்னை தான் கொடுத்துருவாங்களா? ஆமாப்பா. இந்த கிளிப்பை கேட்டிருப்பீங்க. அதாவது அவங்க சொல்லிட்டாங்களே, நீங்கள் அங்கே தான் போய் அட்டன் பண்ணி ஆகணும். சென்னைனா சென்னை தான் போய் ஆகணும். ஜாப் உங்களுக்கு அங்கே தான் கொடுக்கும். வேறு எந்த வழியும் கிடையாது. நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட்டில் எந்த மாவட்டம், எந்த லொக்கேஷன் இருக்கோ அங்கே தான் போய் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். வேறு வழியே கிடையாது. நீங்கள் முடிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள். ட்ரை யுவர் பெஸ்ட். தேங்க்யூ.